Hi viewers, Namaste. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் sentences. லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்த sentencesோட கண்டினியூஷன் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். நீ என்ன வேலை செய்யறன்னு ஒருத்தரை பார்த்து கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா தும் கியா காம் கர்த்தே ஹோ அப்படின்னு கேட்கலாம். ஒரு பெண்ணை பார்த்து கேட்கறதா இருந்தா தேக்கு பதிலா தீய பயன்படுத்தி தும் கியா காம் கர்த்தி ஹோ அப்படின்னு கேட்கலாம். மரியாதையா கேட்கணும்னு நினைச்சா ஆப் கியா காம் கர்த்தே ஹே அப்படின்னு கேட்க முடியும். அதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்கறதா இருந்தா ஆப் கியா காம் கர்த்தி ஹே அப்படின்னு கேட்கலாம். பதில் சொல்லும் போது நான் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சா மே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஹூ மே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஹூ அப்படின்னு சொல்லலாம். நீ அங்க எவ்வளவு நாளா வேலை செய்யற அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹிந்தியில கேட்கும் போது எப்பத்துல இருந்து அப்படின்னு கேட்கலாம். ஸோ எப்பொழுதில் இருந்து அப்படின்னு கேட்கறதுக்கு கப்சே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். கப் அப்படின்னா எப்பொழுது அப்படிங்கிறது அர்த்தம். சே அப்படின்னு சொன்னீங்கன்னா இருந்துங்கிறது அர்த்தம். ஸோ கப்சே அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்பொழுதில் இருந்து அப்படின்றது அர்த்தம். தும் உதர் கப்சே காம் கர்த்தே ஹோ அப்படின்னு சொன்னா நீ எவ்வளவு நாளா அங்க ஒர்க் பண்ற அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். அதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்கறதா இருந்தா தும் உதர் கப்சே காம் கர்த்தி ஹோ அப்படின்னு கேட்கலாம். மரியாதையா கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆப் உதர் கப்சே காம் கர்த்தேங்க. ஒரு பெண்ணை பார்த்து கேட்கறதா இருந்தா ஆப் உதர் கப்சே காம் கர்த்தி ஹே அப்படின்னு கேட்க முடியும். பதில் சொல்லும் போது 2 வருஷமா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சா பிச்லே 2 साल से काम करता हूँ पिछले 2 साल से काम करता हूँ அப்படின்னு சொல்லலாம். சால் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வர்ஷ் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்த முடியும். ஸோ இதே ஒரு பெண் வர்ஷ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்ற மாதிரி சொல்லணும்னு நினைச்சா பிச்லே 2 वर्ष से काम करती हूँ पिछले 2 वर्ष से काम करती हूँ அப்படிங்கிறத பயன்படுத்த முடியும். ஸோ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறதா இருந்தா ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம பயன்படுத்தலாங்க. क्या तुम शादीशुदा हो क्या तुम शादीशुदा हो அல்லது क्या तुमको शादी हो गई क्या तुमको शादी हो गई. அந்த ஹோகயி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஆகிவிட்டது அப்படிங்கிறது அர்த்தங்க. ஸோ எந்த இடத்துல ஆகிவிட்டதுன்றதை நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சாலும் ஹோகயிங்கிறது பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னு நினைச்சீங்கன்னா டைமுக்கு தேர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். தேர் ஹோகயி அப்படின்னு சொன்னீங்கன்னா நேரம் ஆகிவிட்டது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ தேர் ஹோகயி அப்படின்னா நேரம் ஆயிடுச்சு, ஷாதி ஹோகயி அப்படின்னா கல்யாணம் ஆகிவிட்டதுன்னு அர்த்தம். ஸோ ஹிந்தியை பொறுத்த மட்டுக்கும் ஆகிவிட்டதுன்னு தமிழ்ல நீங்க சொல்ல நினைக்கிற இடத்துல எல்லாமே ஹோகயிங்கிறத பயன்படுத்தலாம். மரியாதையா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா क्या आप शादीशुदा हैं क्या आप शादीशुदा हैं அல்லது क्या आपको शादी हो गई क्या आपको शादी हो गई அப்படின்னு கேட்க முடியும். ஆமாங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு பதில் சொல்லணும்னு நினைச்சா हाँ मैं शादीशुदा हूँ हाँ मैं शादीशुदा हूँ हाँ मुझको शादी हो गई हाँ मुझको शादी हो गई அப்படின்னு பதில் சொல்லலாம். இல்ல இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்றதா இருந்தா नहीं नहीं अभी तक शादी नहीं हुई नहीं नहीं अभी तक शादी नहीं हुई. ஸோ நஹி உயி அப்படின்னு சொன்னா ஆகவில்லை அப்படிங்கிறது அர்த்தங்க. ஸோ நஹி உயி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஆகவில்லை. உனக்கு குழந்தைகள் இருக்கா அப்படின்னு கேட்கறதா இருந்தா தும்கோ பச்சே ஹே தும்கோ பச்சே ஹே அப்படிங்கிறத கேட்கலாம். அதே மரியாதையா கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆப்கோ பச்சே ஹே ஆப்கோ பச்சே ஹே அப்படின்னு கேட்க முடியும். ஸோ இது ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் இல்லாம 2 தரப்புக்குமே பொதுவா இந்த வாக்கியங்களை பயன்படுத்தலாங்க. பதில் சொல்லும் போது ஆமா 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஹா 2 बच्चे हैं ஹா 2 बच्चे हैं அப்படின்னு சொல்லலாம். இல்ல எனக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நெய் முஜ்கோ பச்சே நஹி ஹே நெய் முஜ்கோ பச்சே நஹி ஹே அப்படின்னு பதில் சொல்ல முடியும். ஒருத்தட்ட உனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கறதா இருந்தா தும்கோ கித்னே பச்சே ஹே தும்கோ கித்னே பச்சே ஹே அப்படிங்கிறத பயன்படுத்த முடியும். மரியாதையா கேட்கறதா இருந்தா ஆப்கோ கித்னே பச்சே ஹே ஆப்கோ கித்னே பச்சே ஹே அப்படின்னு கேட்கலாம். பதில் சொல்லும் போது எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கான் அப்படின்னு சொல்றதா இருந்தா முஜ்கோ சிர்ஃப் எக் பேட்டா ஹே முஜ்கோ சிர்ஃப் எக் பேட்டா ஹே அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாம ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்குன்னு சொல்றதா இருந்தா முஜ்கோ சிர்ஃப் எக் பேட்டி ஹே முஜ்கோ சிர்ஃப் எக் பேட்டி ஹே அப்படின்னு பதில் சொல்லலாம். உங்க குடும்பத்துல எத்தனை பேர் அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எத்தனை அப்படிங்கிறதுக்கு கித்னே அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். எத்தனை பேர் அப்படின்னு கேட்கறதா இருந்தா கித்னே லோக் அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ ஹிந்தியில பாத்தீங்க அப்படின்னா இந்த லோக் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் மக்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அதனாலதான் மக்களவைய லோக்சபா அப்படின்னு சொல்றோம் நாம. ஸோ லோக் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் மக்கள் அப்படிங்கிறது. பட் பொதுவா எத்தனை பேர்னு எங்க கேட்கணும்னு நினைச்சீங்கனாலும் கித்னே லோக் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஆப்கா அப்படிங்கிற கான்செப்ட் வருது இந்த இடத்துல. நான் உங்க குடும்பம் சொல்றோம். ஸோ உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறதுக்காக ஆப்கா அப்படிங்கிற கான்செப்ட் ஆப்கா ஆப்கே ஆப்கி அப்படிங்கிறத பயன்படுத்த போறோம். ஸோ பின்னாடி வரைய வார்த்தையை பொறுத்து தான் இது வரும் நமக்கு தெரியும். ஸோ பரிவார் அப்படிங்கிற வார்த்தை மேஸ்குலின் சிங்குலர். ஸோ அப்போ ஆப்கா பரிவார் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஆப்கே பரிவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிவார்ங்கிற வார்த்தைய அடுத்து உடனே என்ன வார்த்தை வருதுங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோங்க. ஸோ இந்த பரிவார்க்கு அடுத்து கா, கே, கி, கோ, மே, சே, பர் இந்த மாதிரியான வார்த்தைகள், அதாவது ப்ரிபோசிஷன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்தா முன்னாடி வரக்கூடிய கா அப்படிங்கிறது கேவா மாறும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குங்க. ஸோ இந்த ரூல் எல்லாம் தாண்டி இதை ஜென்ரலா நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. ஆப்கா பரிவார் மே அப்படின்னு சொல்லுங்க. சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது மிஸ்மேட்ச் ஆகும், சொல்றதுக்கு கஷ்டப்படுவீங்க. அதே ஆப்கே பரிவார் மே அப்படின்னு சொல்லுங்க, ரொம்ப ஸ்லோவா ஈஸியா உங்களால சொல்ல முடியும். ஸோ பின்னாடி வர்ற மே, கா, கே அந்த சவுண்ட்ஸை மேட்ச் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஆப்கா அப்படிங்கிற வார்த்தை ஆப்கேவா மாறுதுங்க. அதுதான் இது பின்னாடி இருக்க லாஜிக். ஸோ உங்க குடும்பத்துல எத்தனை பேர் அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஆப்கா பரிவார் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஆப்கே பரிவார் அப்படிங்கிறத தான் பயன்படுத்தணும். உங்களுடைய குடும்பம் அப்படின்னு நீங்க சொல்ல நினைச்சிருந்தா ஆப்கா பரிவார்ங்கிறது தான் கரெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க குடும்பம் எங்க இருக்குன்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஆப்கா பரிவார் கிதர் ஹே அப்படிங்கிறது கரெக்டா இருந்திருக்கும். ஆனா இங்க உங்க குடும்பத்தில் இல் அப்படிங்கிறதுக்காக மேங்கிறது பயன்படுறதுனால ஆப்கே பரிவார் மே கித்னே லோக் ஹே அப்படிங்கிறது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா இருக்க முடியும். ஸோ இதே உன்னுடைய குடும்பத்தில்னு கேட்கறதா இருந்தா துமாரே பரிவார் மே கித்னே லோக் ஹே அப்படின்னு கேட்கிறோம். ஸோ நாங்க 4 பேர் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஹம் 4 லோக் ஹே, ஹம் 4 லோக் ஹே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். யார் யார் இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதா இருந்தா கோன் கோன் ஹே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ நான் என்னுடைய மனைவி மற்றும் 2 குழந்தைகள் இருக்கோம் அப்படின்னு சொல்றதா இருந்தா மே மேரி பத்னி और 2 बच्चे हैं அப்படின்னு பதில் சொல்றோம். மே மேரி பத்னி और 2 बच्चे हैं அப்படின்னு சொல்லலாம். உன்னுடைய பையனுக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்கறதா இருந்தா ஹிந்தியில லிட்ரலா அந்த எத்தனை வயசுங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுங்க. வயசை பத்தி கேட்கும் போது கித்னே சால்கா அப்படிங்கறத தான் பயன்படுத்துறோம். ஸோ இந்த இடத்துல பையன் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துட்டு லடுக்கா அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். இல்லை மகன் சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா பேட்டாங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். ஸோ தும்ஹாரா லடுக்கா கித்னே சால்கா ஹே அப்படின்னு சொன்னீங்கனாலும் கரெக்டு தான். தும்ஹாரா பேட்டா கித்னே சால்கா ஹே அப்படின்னு சொன்னீங்கனாலும் பரவாயில்ல. ஸோ இதே வந்து மரியாதையாக கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா ஆப்கா லடுக்கா கித்னே சால்கா ஹே, ஆப்கா பேட்டா கித்னே சால்கா ஹே அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். பதில் சொல்லும் போது தமிழ்ல அவனுக்கு 10 வயசு அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில லிட்ரலா இதையும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுங்க. ஸோ வக் 10 साल का है அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இந்த இடத்துல அவன் அப்படிங்கிற மாதிரி தான் வருமே தவிர அவனுக்குங்கிறத லிட்ரலா டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஸோ வக் அப்படிங்கிறத பேச்சு வழக்கில் ஓ அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ ஓ 10 साल का है அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு 10 வயசுங்கிறது அர்த்தம். உன்னுடைய பெண்ணுக்கு எத்தனை வயசு, இந்த இடத்துலையும் பெண்ணுங்கிறதுக்கு பெண் அப்படிங்கிற லடுக்கிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். இல்லை மகள் அப்படிங்கிற அர்த்தத்துல பேட்டிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். ஸோ பட் லடுக்கி பேட்டிக்கு ஏற்ற மாதிரி தும்ஹாராங்கிறது தும்ஹாரியா மாறும். அது மட்டும் இல்லைங்க, கித்னேங்கிறதும் கித்னியா மாறும். தென் கா அப்படிங்கிறதும் கீயா மாறும் உங்களுக்கு. ஸோ துமாரி லடுக்கி கித்னி சால் கி ஹே, तुम्हारी बेटी कितनी साल की है, मर्यादा கேட்கறதா இருந்தா आपकी बेटी कितनी साल की है, आपकी लड़की कितनी साल की है அப்படின்னு கேட்கலாம். ஸோ பதில் சொல்லும் போது அவளுக்கு 7 வயசு அப்படின்னு சொல்றதா இருந்தா ஓ 10 साल की है அப்படின்னு பதில் சொல்றோம். எந்த வகுப்பில் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கிஸ் கக்ஷா மே படுத்தே ஹே, கிஸ் கக்ஷா மே படுத்தே ஹே அப்படின்னு கேட்கிறோம் நாம. ஸோ பையன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 5ஆம் வகுப்பு படிக்கிறான் அப்படின்னு சொல்றதா இருந்தா பேட்டா 5वीं कक्षा में पढ़ता है. வி அப்படின்னு சொன்னா ஆம், 5ஆம், அந்த ஆம்காக 5वीं அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். பேட்டா 5वीं कक्षा में पढ़ता है. பெண் 2ஆம் வகுப்பில் படிக்கிறாள் அப்படின்னு சொல்றதா இருந்தா பேட்டி 2वीं कक्षा में पढ़ती है, பேட்டி 2वीं कक्षा में पढ़ती है அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். எந்த பள்ளியில படிக்கிறாங்க அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கிஸ் பாட்சாலா மே படுத்தே ஹே, கிஸ் பாட்சாலா மே படுத்தே ஹே அப்படின்னு கேட்கலாம். பதில் சொல்லும் போது வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கர்கே பாஸ் எக் பாட்சாலா மே படுத்தே ஹே, கர்கே பாஸ் எக் பாட்சாலா மே படுத்தே ஹே. ஸோ அருகில் அப்படிங்கிறதுக்காக பாஸ் அப்படிங்கிற வார்த்தையும், வீட்டுக்கு அருகில் அந்த இக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல பாஸ் கூட கே வரும். ஸோ இக்குங்கிறதுக்கு நார்மலா ஹிந்தியில கோங்கர் தாங்க பயன்படும். ஆனா பாஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால இந்த வார்த்தை கூட ஹிந்தியில எப்போதுமே கே அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியும். ஸோ வீட்டுக்கு அருகில் அப்படின்னா கர்கே பாஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த சென்டென்சஸை வாய் விட்டு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதோட கண்டினியூஷனை அடுத்த செஷன்ல பார்க்கலாங்க. தன்யவாத், ஃபிர் மிலேங்கே. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க.